ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி மட்டும் செஞ்சிங்கன்னா 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல கூட 2 இட்லி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு வானல்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போது கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கட்டு கொத்தமல்லி இலையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவும் வதக்க வேண்டாங்க, ஓரளவுக்கு இந்த மாதிரி வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். இப்போ தாளிப்பு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சதை சட்னியில் கொட்டிக்கலாம். இந்த சட்னியை இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்டே அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.